स्वागत है। சாந்தி அவ்வியக்தி பருவாருக்கு உங்கள் அனைவரையும் வரவழைக்கின்றோம். மே மாதத்தில் அழகாக சந்தோஷத்தை பற்றி சாரி இங்கிலீஷ் வீட்டு பயிற்சி மே மாதத்துல வந்துட்டு நாங்க ஜூன் மாதம் வீட்டு பயிற்சி வந்து மம்மாஸ் மந்த் இதுல வந்து நாங்க ஜூன் மாதத்துல தலைப்பு வந்து கர்ம யோகியாக இருக்கிறது. இன்றையிலிருந்து நாங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குரியது இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். யோகி யுக்தாகவும் யுக்தி யுக்தாகவும் சக்தி யுக்தாகவும் இருக்கிறது. ஒரு கர்ம யோகி என்றால் உங்கள் ஒவ்வொரு செயலும் யோகி யுக்தாகவும் யுக்தி யுக்தாகவும் சக்தி யுக்தாகவும் இருக்கிறது. நீங்க வெறுமனே இருந்த இடத்திலிருந்து யோகம் செய்யறவங்க அல்ல. உங்களுக்கு யோகி வாழ்க்கை இருக்கிறது. அதாவது நீங்க யோகி யுக்தன்றது ஒரு கர்ம யோகி. எந்த கர்மாவின் மீதும் ஈர்க்கப்படுவது இல்லை. ஆனா அவர் தனது யோக சக்தியால உடல் உறுப்புகளின் செயல்களை செய்ய உதவுகிறார். கர்மாவின் தாக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறோம் என்ற வேளையில நாங்கள் அப்படி வேலை செய்யும் போது கர்ம யோகிகள் என்று நாங்க கூற முடியாது. இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம். ओम शांति। ओम शांति। मधुबन से மதுபனில मनन चिंतन बहुत खोज के நாங்கள் அதிகமான பயிற்சிகளையும் பாயிண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவ்வியக்தி சமிஞ்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்துல இந்த டாபிக்கை நாங்கள் தலையங்கத்தை பார்க்கும் போது பார்ப்போம். பிறகு அவ்வியக்த முறையிலிருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு மதுபன்ல இருந்து அவ்வியக்த சிக்னல் நாம ஸ்டார்ட் பண்ணணும். இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. இதை எங்களுக்கு எப்படி பயன்படுத்துவது, எவ்வாறு யூஸ் பண்றது, எவ்வாறு நாங்கள் இதை உட்கிரகித்து பயன்படுத்துவதுன்றதுக்கு மிகவும் நல்லதாக இருக்கின்றது. மே மாதம் நாங்கள் எல்லாமே சந்தோஷத்தை பற்றித்தான் கதைத்தோம். என்னுடைய அதிர்ஷ்டம் வா என்று சொல்லி ஈவினிங்ல நாங்கள் அந்த என்னுடைய இது ஃபோர்ச்சூன் இல்லையா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஈவினிங்ல எப்படி இருந்து செய்யறது, பாபாவிடம் இந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்கின்றோம். பாபா எங்களை புத்திசாலியாக உருவாக்குகின்றார். ஞானமுள்ளவராகவும் பெருமதி மிக்கவராகவும் பாபா எங்களை உருவாக்குகிறார். இவை இரண்டும் எங்களுக்கு வெற்றிக்கு தேவை. பாபா எங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்திருக்கிறார், எங்களை பெருமதியானவர்கள் ஆக்குகிறார். நாளைக்கு என்னவாக நாங்க வரப்போதும், நாளையிலிருந்து கர்ம யோகியாக நாம வர வேணும். நாங்கள் வந்து கர்மாவையும் செயல்பாடுகளையும் செய்யறோம். எப்படி நாங்கள் செய்யறோம் கர்ம யோகா? நாங்கள் யோகா செய்யும் போது என்னத்தை நாங்க செய்கின்றோமோ, நாங்கள் எவ்வாறு கனெக்ஷன் பண்றோமோ, இணைக்கிறோமோ, அப்போது நாங்கள் அந்த விழிப்புணர்வுல இருக்க வேணும். இது யாருடைய பணி என்ற அந்த விழிப்புணர்வு இருக்கணும். இது பாபாவினுடைய இயக்கியா. நாம இந்த முழு உலகத்துக்கும் சேவை செய்கிறோம். இதுதான் யோகா எங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது பாபாவினுடைய நினைவில. இதை பார்க்கும்போது பாபா எப்படி எங்களுக்கு இதனை அறிமுகப்படுத்துகிறார். நாங்கள் கர்ம யோகா செய்யும் போது
நாங்கள் பாத்திரங்கள் கழுவ போதோ அல்லது என்ன செய்யும் போதோ, எப்படி நாங்கள் கர்ம யோகா செய்ய போதோ, எப்படி நாங்கள் बाबा करते थे கர்மயோகியாக हमारे இருக்கிறது. बाबा भी பாபா கூட அவ்வாறு செய்தவர். और बाबा ने एक एग्जाम्पल रखा कि ம், हम भी ऐसे எங்கள்ல மிகவும் உற்சாகம் மூட்டி கொண்டிருக்கிறார். பாபா எப்படி से पहले तो செய் हमारी हेमलता बहन में हम लोग करते थे। பாபா எப்படி செய்தாரோ அதே மாதிரி நாங்களும் செய்ய வேணும். நாங்கள் வந்து அஹ், सहयोगी भी बहुत हैं அஹ், जितने भी டிடியும் प्रयास லதா करते हैं। பெண்ணும் एक भावना से करते பிரம்ம போஜன் தயாரித்தாங்களாம் அந்த நேரத்துல. இப்ப நிறைய பேர் செய்கிறாங்க. हैं, क्या खिलाएं அவங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவ்வாறு பிரம்ம போஜன் तो ये एक பண்ணுவதற்கு. spirit भी रहती है कि ईश्वरी परिवार के அப்ப लिए क्या खिलाएं। நாங்கள் வந்து तो ये स्मृति योग है ஆத்மாக்கள் எல்லோருக்குமே இவ்வாறு சேவை செய்ய வேணும். நீங்கள் அந்த இந்த விழிப்புணர்வை வைத்திருக்க வேணும். விழிப்புணர்வுல இருந்து நான் ஏன் இதை நான் செய்கின்றேன் என்ற அந்த விழிப்புணர்வு இருக்க வேணும். பாபாவினுடைய நினைவை நாங்கள் இழக்க மாட்டோம் இவ்வாறு செய்யும் போது. இது எங்களுடைய சொந்த குடும்பம். அதனாலதான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒத்துழைக்கின்றோம். ஏதோ ஒரு வழியில நாங்கள் ஒவ்வொரு வழியிலையும் ஒவ்வொருத்தரோடு நாங்கள் ஒத்துழைக்கிறோம். பாபாவினுடைய இது எங்களுடைய சொந்த குடும்பம். பாபா இன்றைக்கு யோகி யுக்தாக இருக்கிறதை பற்றி யோகி யுக்தாகவும் யுக்தி யுக்தாகவும் இருக்கிறதுக்கு கூறுகிறார். இதுல எங்களுக்கு நாங்கள் பிரம்ம போஜன் சமைக்கிறோம், போக் செய்கிறோம் மிகவும் நன்றாக. யோகி யுக்தா யுக்தி யுக்தா இருந்து சிலர் வந்து மேலதிகமாக செய்யும் போது அவருக்கு தெரியல. ஒரு சிஸ்டருக்கு டிடிட்ட கேட்பாங்களாம். அவங்க என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, அந்த சிஸ்டர் நோவண்டு சொல்றதுக்கு பதிலாக நாங்கள் சேவை செய்யறாக்கள் கொஞ்சம் யுக்தி யுக்தாக இருந்து சொல்ல வேணும். இப்ப ஒரு சிஸ்டர் வந்து கேட்டவன் நான் செய்யட்டானா, அப்ப நாங்களும் கொஞ்சம் யுக்தி யுக்தாக அவங்களோட கதைச்சு சொல்லணும். இந்த சிஸ்டர் செய்ய போறாங்க அப்படி என்று சொல்லணும். வேறொரு சிஸ்டர் வந்து கேட்போ சாரி, இதுல நாங்கள் ஒரு டிப்ளமேட்டிக்கா செய்யறதுக்கு சரியான விதத்துல நாங்கள் அதை கவனித்து செய்ய வேணும். யுக்தி யுக்திவே இல்லையா? அப்படி சொல்லும் போது நாங்கள் பாதிக்கப்பட மாட்டோம். நாங்கள் வந்து இதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. நாங்கள் யுக்தி யுக்திவேயா யோகி யுக்திவேயா சொல்லும் போது அங்க ஒரு சந்தோஷம் இருக்கும். பாபா இன்னைக்கு பாபா சொல்ற சக்தி யுக்த பற்றி சில கர்மாக்கள் இதுல வந்து இதனை செய்யக்கூடியது எங்களுக்கு தைரியம் தேவைப்படுது. தாதியாக்கள் இருக்கைக்குள்ளையும் இவ்வாறு செய்யறார். அது ஏன் பாபா அப்படி கூறுகிறார்? இப்ப ஒருத்தருமே இதை செய்யறதுக்கு ஆயத்தம் இல்லாம இருக்கிறாங்க. பெரிய பெரிய பாத்திரங்கள் பெரிய பெரிய பாத்திரத்துக்குள்ள கிளீன் பண்ண வேண்டிய அந்த காலத்துல இருந்தது. நிறைய நிறைய ஊத்தி எல்லாம் இருந்துச்சு. அதை துப்புரவு செய்ய தாதி எல்லாம் அப்படி செய்வாங்க. தாதிமாரெல்லாம் அப்படி கிளீன் பண்ணுவாங்க, செய்வாங்க. மற்றது தாதியாக்கள் வந்து ஃபியூவல் குக்கிங்குக்காக எரிபொருட்களை எடுத்து வந்து குக் பண்ணுவாங்களாம். அப்ப மற்ற இன்னொரு டாடி சொல்லுவாங்களா, நான் செய்யறேன் அப்படி சொல்லுவாங்களாம். அப்ப ஒரு சிஸ்டர் வந்து எடுத்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய மாதிரி இருப்பாங்களாம்.
அப்ப பெரிய பெரிய சமையல் பாத்திரங்கள் எல்லாம் அங்க இருக்குமா? बहुत धोने पड़ते हैं, இங்கேயும் கூட அவ்வாறு இருக்கின்றது. मेहनत है। इसलिए बहुत लोग मदद करते हैं तो इजी हो பீஸ் जाता है। வில்லேஜ்ல கூட इसलिए सब कुछ பாத்திரங்கள் கழுவுறது இதெல்லாம் பெரிய ஒரு விடயம்தான். बाबा कह रहे हैं அப்படி कर्म செய்யும் युक्त போது அது கர்ம யோகாவை कर्मयुक्त और செய்யும் போது அது शक्ति இலகுவாக இருக்கிறது. பாபா तीनों இன்றைக்கு கூறுகிறார், யோகி யுக்தாகவும் யுக்தி யுக்தாகவும் மற்றொரு சக்தி யுக்தாகவும் இருக்க வேணும். कर्म योगी अर्थात கர்ம யோகி என்று சொன்னால் कर्म நீங்கள் योगी ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கிறார்கள் இல்ல, ஒவ்வொரு ஆக்ஷனும் युक्त शक्ति யோகி युक्त யுக்தாவும் யுக்தி सर्व யுக்தாவும் भक्ति சக்தி योग யுக்தாகவும் करने இருக்க वाले வேண்டும். நீங்கள் लोग ஒரே बहुत இடத்துல कहते हैं இருக்கிறது अवॉइड இருந்து करो யோகா तो बाबा பண்றது उसको मना இல்ல. कर दिखाते हैं। अब आप किसी को बोलेंगे பெரும்பாலான तो उसमें भी थोड़ा ध्यान रखिएगा ஆக்களுக்கு தேவை कि बाबा कहते हैं योगी की योग ஆக்ஷன்ல இருந்துட்டு பிறகு பாபா ரூம்ல இருப்பாங்க. ஆனா பாபா एक जगह கூறுகிறார், बैठे रहो, நீங்கள் स्थित रहो, நீங்க कर्म இருந்து கொண்டு योगी யோகா किसी भी செய்யறது शरीर को மட்டுமல்ல, நீங்க साथ உங்களோட लेकर வாழ்க்கையே चलते हैं। யோகி லைஃபாக कई இருக்க बार तो வேணும். क्या है बुद्धि யோகா खराब हो வாழ்க்கை जाती है, வாழறாக இருக்க வேணும். कर्म ही रहते யோகி हैं। யுக்தாக இருக்க तो बाबा வேணும். कहते हैं சிலர் कर्म கர்மாவுக்குள்ள में रहना யோகியா है। இருந்து तो அதன் उसको கர்மாவுக்குள்ள नहीं बताते कि आप बहुत கவரப்படுறது मेहनत இல்ல. बताते हैं। ஆனா அவங்க அதன் उसको சக்தி सिखाते இல்ல, हैं யோகாவில बस ये இருப்பாங்க. बताओ चलिए भगवान அவங்கட कितना बनाए कितने அவங்கள்ட்ட लगाए। சொல்லுவோம், என்ன सब बुजुर्ग हैं என்ன बाबा செய்ய कहते हैं வேணும் என்று कितना சொல்லுவோம். बनाए। அப்ப अभी போக் बस कर्म செய்யறதுக்கு योगी முதல் நாள் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். चलिए அதுக்குரிய மாதிரி सब ஆயத்தப்படுத்துவோம். पार्टिसिपेट என்ன செய்ய வேணும், எப்படி अगर செய்ய पूरे வேணும் योग என்று से சொல்றது. पीछे இப்ப இதை कर्म பற்றி योगी நீங்கள் का சிந்தனை कर्म செய்யக்கூடியதாக फल नहीं இருக்கிறது. है। கர்ம वो யோகி कर्म எதிலையுமே எந்த करने वाले கர்மாவிலையுமே ஈர்க்கப்பட மாட்டாங்க. அவங்களுடைய वो तो யோகா कर्म योगी है। அவங்களுடைய அந்த செயல்பாடுகளின் जो लोग அடிப்படையில அவங்க पूरी सेवा பௌதியமாக कर रहे होते हैं இருப்பாங்க. செயல்பாடு वो कहते हैं हम அடிப்படையிலே कर्म योग में அப்படியே இருக்க जरूरी வேணும். नहीं है कि आप योग में हैं, कर्म में அவங்க हैं। तो क्या टेंशन नहीं कि कर्म में फंसे हैं, சாரி, लेकिन कर्म करते समय सिमटती है நீங்க கர்மாவை क्या கட்டாயம் करना है। செய்யறீங்க. அதுல மிகவும் கவனம் बस செலுத்த यही வேணும். நான் கர்மா செய்யக்குள்ள யோகத்துல கவனமாக இருக்கிறேனாண்டு जो कुछ விழிப்புணர்வு இருக்க வேணும். பீஸ் வில்லேஜ்ல ஒரு சிஸ்டர் करवाती भी நீண்ட थी காலமா இருந்தாங்களாம். या भोजन बनाती तो यही सोचती நிறைய थी कि விடயங்களை செய்து கொண்டிருந்தாங்களாம். அதுக்கு उसके बाद பழக்கமாகி जो கொண்டிருந்தாங்களாம். भोजन खाए उसकी यज्ञ के प्रति भावना அவ पैदा எப்பொழுதுமே என்ன फिर कुछ नहीं சொல்லுவாவாம், என்ன சமைத்தாலும் கூட बनाती रहती। मैंने ये तो அவ அவ அந்த कई விழிப்புணர்வோட ऐसे होते हैं मैंने देखा அந்த விழிப்புணர்வுல இருந்து और சமைப்பாவான். யோகா ஆறு சமைத்தாலும் ஆறு இந்த போஜனை சாப்பிடும் போது பாபா பாபாவுக்கு மிக நெருக்கமாக இருக்க வேணும் என்று சொல்லுவாவாம். ஒருக்கா பெரிய பெரிய ப்ரோக்ராம் நடந்துச்சாம். 8 10 சென்டராக்கள் எல்லாம் வந்திருந்தாங்களாம். பெரிய பெரிய மகாத்மாக்கள் எல்லாம் அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஏதோ செய்து கொண்டிருந்தாங்களாம். பாபா கேட்டாராம் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு. அவங்க கதைத்தாங்களாம், நாங்கள் உங்களை அழைத்தோம், நாங்கள் உங்களை அழைத்திருக்கின்றோம். துர்காவையும் துர்கா மாதிரி உங்களை அழைத்த நீங்கள் ஒரு சரஸ்வதி மாதிரி இருக்கிறீங்கள் என்று சொல்லி கூறினாங்களாம். ஒரு மகாத்மா ஒரு ப்ரோக்ராமுக்கு போனப்போ இந்த விழிப்புணர்வை நாங்கள் உருவாக்க வேணும். बाबा यही होता है ना, क्योंकि बड़ा कार्य है। आज इतना सब होता है, बाबा ने यज्ञ रचा है, आज 2 हफ्ते हो गए हैं, तो बाबा की स्मृति में रह रहे हैं सभी, तो इतना कर भी पा रहे हैं। பார்த்து அவங்க கேட்டாங்களாம், அப்படி சொன்னாங்களாம். அப்ப அந்த உணர்வு ஆத்மாக்களுக்கு போகும். நாளைய வீட்டு பயிற்சி
स्मृति और कर्म कंबाइंड हो, जिसको कहते हैं कर्म கர்மயோகி வந்து நாங்கள் எந்த தாக்கத்துக்குள்ளேயும் இருக்கப்படுறதில்லை. அந்த 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 யோக சக்தியால் எங்களுடைய பகுதிய உறுப்பின்ற செயல்களுக்குள்ள தாக்கத்துக்குள்ள நாங்கள் ஆளாகாமல் இருக்க வேணும். கர்மயோகி என்று நாங்கள் இருக்க கூடாது. அதன் தாக்கத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, அதன் இன்ஃபுளுன்ஸுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. அப்ப நாங்கள் ஆக்ஷன் செய்யக்குள்ள கர்ம யோகியாக நினைத்து அப்படியே இருக்க வேணும். அவ்வியக்த முரளி ரிவிஷன் 6/6/1973. तारीख है 6 जून 1973। समानता और समीपता, जिसको देना व लेना दोनों ही आए, वह होश யாருக்கு தெரியும் எப்படி கொடுப்பது, நீங்கள் எப்படி பெறுவது என்று. நீங்க வந்து बहुत प्रसिद्ध कहानी है। உங்களுக்கு இந்த கதை நன்றாக தெரியும். இது மிகவும் முக்கியமான கதை. छिपा कर रखते हैं। நீங்கள் உங்களுடைய இதயத்தின் பூர்வமாக இந்த கதையை பெற்றிருக்கிறீர்கள். அந்த கதை வந்து நீங்கள் வந்து நாராயண் என்ற கதை. அது வந்து நாராயண் கதை, यहाँ भी தன்னுடைய கதை. जो सत्य नारायण இந்த 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 தன்னுடைய கதையை மறந்து விட்டீங்களா? யார் தன்னுடைய மனதில் ஒளித்து வைத்திருக்கீங்களா? அவர்களுடைய கதை என்பதை மதிப்பானது ஒளித்து வைத்திருப்பீங்க தானே. இது வந்து சத்திய பாபா சத்தியநாராயணதற்காக கூறுகின்றார். அவரிடம் கூறாது ஏதாவது மனதில் ஒளித்து வைத்திருந்தால் இந்த வாழ்க்கை என்ற படகில நிலை என்னவாகும்? ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும், செல்லா காசாகிவிடும். அப்படி என்றால் எந்த பிறவுக்கும் கிடைக்காது, கைகள் வெறும் கைகாகிவிடும். ஒரு பைசாவை திருடினாலும் திருடன் என்று தானே கூறுவாங்க. ஒருவன் 1000 ரூபாய் திருடுகிறான், மற்றொருவன் 1 ரூபாய் திருடுகிறான். இருவரையும் திருடன் என்று தானே கூறுவாங்க. லேசான திருடன் அடிக்கடி திருடுகிறான், பெரிய திருடன் இப்பொழுதாவது திருடுகிறான். எனவே மனதை கொடுத்தீர்கள் என்றால் கொடுத்துத்தான். அப்படி மனதை கொடுத்தவர்கள் சதா நெற்றியின் மணிக்கு சமமாக லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆக இருப்பாங்க. இங்க லைட் ஹவுஸ் மட்டுமானும் போதாது, மைட் ஹவுஸ் கூட ஆக வேண்டும். அப்படிப்பட்டவங்களைத்தான் நெற்றியின் மணி என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது கூறுங்கள், நீங்கள் நெற்றியின் மணிகள் தானே? நெற்றி என்பது நினைவுக்கான இடம். எனவே நெற்றியின் மணி என்றால் நினைவு சொருபமானவர்கள். நெற்றியின் மணி என்பது சிறப்பான அலங்காரம் ஆகும். நெற்றியின் மணி பிரகாசித்தால் எவ்வளவு அலங்காரமாக இருக்கும். நெற்றியின் மணி மிகச் சிறந்த அலங்காரமாகும். அலங்காரத்தின் பக்கம் அனைவருடைய கவனமும் தானாகவே செல்லும். அப்படிப்பட்ட நெற்றியின் மணியான ஆத்மாக்களின் பக்கம் உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களின் கவனமும், அதாவது அனைவரையும் கவர்ந்தெழுக்கக்கூடியவராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மணியாகி விட்டீர்களா? மணியை இருளில் வைத்தால் என்ன தென்படும்? ஒளியை தரக்கூடிய காரியத்தை செய்யும். இந்த உலகத்தில் ஆழ்ந்த இருள் நிறைந்த நேரத்தில் மணிகளாகிய நீங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டும்? வழிகாட்டக்கூடிய லட்சியத்தை செய்யக்கூடிய காரியம் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரையும் லட்சியம் செய்ய வேண்டும் அளவுக்கு ஒளி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நெறி மணியாகி விட்டீங்க. அல்லது நீங்களே சில நேரம் கலந்து கொண்டிருக்கீங்களா? பிறரை லட்சியம் வரை கொண்டு செல்ல முடிகின்றதா? அப்படிப்பட்ட நெற்றியும் மணியானவர்கள் பலவிதமான வீணான எண்ணங்கள் என்ற பல்வேறு சிறு சிறு சந்துக்களில் அலைந்து திரிய மாட்டார்கள். வீணெண்ணங்கள் இது கூட அநேக விதமான தெருக்கள். அதில் செல்வதால் லட்சியத்திலிருந்து அலைய வேண்டியதாகி விடுகின்றது. தெருக்களில் அலைந்து கொண்டிருக்கவில்லை தானே? ஒரு பாபாவினுடைய வழிப்படி நடக்கக்கூடிய ஒரே லகனில் மூழ்கியிருக்க கூடியவர்கள் என்றால் ஒரு வழிப்படி நடக்கக்கூடியவர்கள்.
अच्छा இது நாளை தொடரும் संकल्पों के भिन्न भिन्न प्रकार के अनेक छोटी छोटी गलियों में भटकेंगे नहीं। यह भी अनेक प्रकार की गलियां हैं जिसमें जाने से मंजिल से भटक जाते हो, तो गलियों में अभी घूमते तो नहीं रहते हो। अच्छा, आगे की मुरली कल सुनेंगे। ओम शांति। ஓம் சாந்தி।